தர்பூசணி. ஒரு பழம் எவ்வளோ? 20 ரூபாய். இன்னொரு பழம். எவ்வளோண்ணா? 40 ரூபாய் கொடுப்போம். ஒரு பழம் எவ்வளோண்ணா? 20 ரூபாய். ஒரு பழம். ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு. எவ்வளோ? 100 ரூபாய் கொடுப்போம். ஒரு பழம் எவ்வளோ? 20 ரூபாய் தான் பழம். கேனதுங்க? எவ்வளோ போட்டீங்க? எவ்வளோ போட்டீங்கம்மா? எவ்வளோ பழம் எவ்வளோ? 20. 20 தான் போட்டுருக்கோம். 20 தான் போட்டுருக்கோம். அப்பா தம்பி, ஒரு பழம் 20 ரூபாய் நான் சொன்னது. 5 பழம் சாப்பிட்டுருக்கேன். அண்ணா நான் ஒத்துக்கிறேன். ஒரு பழம் எவ்வளோ? 20 ரூபாய் சொன்னேன். ஒரு பழம் 20 ரூபாயா? ஆமா. எவ்வளோ நான் பே பண்ணேன்? 20 ரூபாய். கட்டுதுண்ணே கட்டுதுண்ணே. நான் ஒரு 5 பழம் கொடுத்தேன். 5 பழம் சாப்பிட்டேன் கடையில் வாங்கி. ஒரு பெத்தன்னு சொல்லு. ஆ. பழம் சொல்லல. ஆ. எப்படி கேக்குறான் தெரியுமா? ஆ. ஒரு பழம் 20 ரூபாயா? ஒரு பெரிய பழம் 20 ரூபாய். அதான் சொல்லிக்கிறேன். 5 பழம் சாப்பிட்டுருக்கேன். நான் ஒரு பழம் தான் சாப்பிட்டேன். எல்லாத்தையும் ஒட்ட வச்சா கரெக்டா ஒரு பழம் தான் வரும். ஒரு பழம் தான் நீங்க 20 ரூபா சொன்னீங்க. ஒட்ட வைக்கிறாது வேற. தம்பி வேணாம். அண்ணே, ஒரு பழம் 20 ரூபா தானே? ஒரு பழம் 20 ரூபாய் தம்பா. ஒரு பழம் 20 ரூபா நீ கொடுத்தா ஒரு பழத்தை சாப்பிட்ட பழம் 5 பழத்தை சாப்பிட்டுருக்க பண்ணி. 5 பழம் ஒரு ஆள் எப்படி நான் சாப்பிட முடியும்? என்னப்பா சாப்பிட்ட பழம் நான் தான் உனக்கு கட் பண்ணி கொடுத்தேன். விவரம் கடமா பேசுறீங்க? எனக்கு வேற இல்ல. பிராங்க் பண்ற கண்டுக்காதீங்க. அவர் பிராங்க் பண்ற கண்டுக்காதீங்க. தர்பூசணி. எவ்வளோண்ணா? 20 ரூபாய். ஒரு பழம் எவ்வளோ? 20 ரூபாய். இன்னொரு பழம். எவ்வளோண்ணா? 40 ரூபாய் கொடுப்போம். ஒரு பழம் எவ்வளோண்ணா? 20 ரூபாய். ஒரு பழம். ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் ஒரிஜினலாக ஹைப்ரிட்டா? ஒரிஜினல் படம் தான். ம். அதெல்லாம் எல்லாமே ஒரிஜினல் தான் வாங்குவோம். தோட்டத்துலேருந்து பறிச்சு வருங்க. ஆமா, டைரக்டா தோட்டத்துல போட்டு வாங்கிட்டு வரோம். அருமையாக இருக்கு. எவ்வளோண்ணா? 60 ரூபாய் கொடுப்போம். புரியல. 60 ரூபாய் கொடுப்பா. 3 பழம் சாப்பிட்டுருக்கேன். 60 ரூபாய். ஒரு பழம் எவ்வளோ? 20. ஒரு பழம் கொடு. எத்தனை தடவைடா? எவ்வளோண்ணா? 80 ரூபாய். ஒரு பழம் எவ்வளோ? 20 ரூபாய். ஒரு பழம் 20 ரூபா தானே? ஆமா. ஒரு பழம் கொடு. தம்பி இதோட 5வது பழம். ஏன்னா நான் சாப்பிட்டது 5வது பழம். ஒரு பழம் எவ்வளோ? 20 ரூபாய்.
எவ்வளோ 100 ரூபாய் கொடுப்பா. ஒரு பழம் எவ்வளோ? 20 ரூபாய் சொல்லுது, 20 ரூபாய் தான் பழம். ஒரு பழம் 20 ரூபாய். ஒரு பழம் 20 ரூபா தானே? ஆமா. ஸ்கேனருங்க 0 ஆமா. எவ்வளவு போட்டீங்க? எவ்வளவு போட்டீங்கப்பா? எவ்வளோ பழம் எவ்வளோ? 20. 20 தான் போட்டுருக்கோம். 20 தான் போட்டுருக்கோம். அப்பா தம்பி, ஒரு பழம் 20 ரூபாய் நான் சொன்னது. 5 பழம் சாப்பிட்டுருக்கேன். அண்ணே ஒரு 100 பழம் ரூபாய் கொடு தம்பி, 100 ரூபாய் அனுப்பு. ஒரு பழம் எவ்வளோ? 20. 20 பே பண்ண அப்புறம் என்ன? அப்பா தம்பி, நில்லு நில்லு நில்லு. அண்ணா கொஞ்சம் கடை பாத்துக்க, கடை கொஞ்சம் கடை பாத்துக்க. ஒரு பழம் 20 ரூபாய் சொன்னேன், 5 பழத்தை துண்டு போட்டிருக்க. 100 ரூபாய் கொடு. யாரையா மொத்தம் வந்திருக்கு நீ? அண்ணே நான் உங்கள்ட்ட எத்தனை பழம் கேட்டேன்? ஒரு பழம் தான் கேட்டேன். ஒரு பழம் எவ்வளோ? 20 ரூபாய். 20 பே பண்ணல அப்புறம் என்ன? தம்பி உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? 5 பழம் துண்டு இருக்கா நீ? 5 பழம் துண்டு இருக்க. ஒரு பழம் 20 ரூபாய் உழைக்கிற வரேன். ஆ 5 பழம் 100 ரூபாய் கொடு தம்பி. இல்லண்ணே நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? நீ ஒரு பழம் எவ்வளோண்ணே? 20 ரூபாய். 20 ரூபா பே பண்ணிட்டேண்ணே. யாரையா மொத்தம் வந்துருக்கு நீ? 5 பழம் துண்டு இருக்க. ஒரு பழம் 20 ரூபாய். 5 பழம் எவ்வளவு? 100 ரூபாய் கொடு. 100 ரூபாய். அண்ணே நான் உங்கள்ட்ட என்னென்ன கேட்டேன்? ஒரு பழம் எவ்வளோன்னு கேட்டேன்ல? ஒரு பழம் 20 ரூபாய் தம்பி. 20 ரூபா தானே? ஆமா. 20 பே பண்றாங்க. ஒரு பழத்தை 20 நீ நான் 5 பழம். தம்பி இல்ல இல்ல வாங்க. என்ன வாங்க. என்ன வாங்க. சொல்லுங்கண்ணே. இங்க எத்தனை பேர் கிளம்பி வந்திருக்கீங்க போல நீ? நான் ஒரு ஆள் தான், ஒரு ஆள் தான், ஒரு ஆள் தான், ஒரு ஆள் தான். ஒரு பழம் 20 ரூபாய் சொன்னேன். சரி. 5 பழத்தை துண்ணாங்க. 5 பழத்தை போட்டிருக்கேன். 5 பழம் எவ்வளவு ஆகுது? 100 ரூபாய் தரல எனக்கு கடைக்கு. 20 ரூபாய் பே பண்ணிட்டு போறேன். ஒரு பழம் எவ்வளோண்ணே? 20 தம்பி. ஒரு பழம் 20 ரூபா தானே? ஆமா. 20 பே பண்ணாங்க. நீ ஒரு பழத்தை துண்டு 20 பண்ணா அது நியாயம். நீ 5 பழத்தை துண்டு கிழிச்சிருக்கு உனக்கு. 5 பழத்துக்கு காசு யார் கொடுப்பா? நீங்க 4 பழத்தை யார் காசு கொடுப்பா? எத்தனை பழம் நான் சாப்பிட்டேன்னு கணக்கு கிடையாதுண்ணா. ஒரு பழம் எவ்வளோ? 20. ஒரு பழம் 20 ரூபா ஆமா. தான். நான் உங்கள்ட்ட லாஸ்டா எவ்வளவு கேட்டேன்? எத்தனை பழம் கேட்டேன்? ஒரு பழம் கேட்டீங்க. லாஸ்டா உங்கள்ட்ட எத்தனை பழம் என்கிட்ட கொடுத்தீங்க நீங்க? மொத்தம் 5 பழம் கொடுத்துரு தம்பி. லாஸ்டா எவ்வளவு நான் Last ஆ உனக்கு கொடுத்தேன்? அண்ணா, நான் எவ்வளவு ஒரு பழம் எவ்வளவு கேட்டேன்னா? ஆமா. 20 ரூபா சொன்னீங்களா? 20 ரூபாய் சொன்னேன். நீங்க என்கிட்ட எத்தனை பழம் கொடுத்தீங்க அப்போ? ஒண்ணு தான் கொடுத்தேன். ஒண்ணு கொடுத்தீங்களா? ஆமா. 20 பே பண்ணிட்டேன்ல? அப்ப மீத 4 பழத்தை யார் காசு எடுத்த? 4 பழத்தை பத்தி எனக்கு என்ன கவலை? எப்பா நான் வட்டிக்கு வாங்கி கடை வச்சிருப்பேன். நீ 5 பழத்தை ஆட்டி போட்டு தம்பி நில்லு நில்லு. இங்க எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போனுங்க. எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்குண்ணா. அப்ப உனக்கு அசிங்கமா இல்ல, எனக்கு அசிங்கமா இல்ல. கரும்பு போட்டு உனக்கு வட்டி வாங்கி போட்டு 5 பழத்தை தின்னுபிட்டு ஒரு பழத்துக்கு காசு கொடுத்த மீது 4 பழத்துக்கு உங்க அப்பா வந்து கொடுப்பாங்க காசு. வாங்க. இங்க பாருங்க, தேவலாம் பேசுறீங்க, அப்பாங்க அப்பன்னு பேசுறீங்க, மரியாதை அவ்வளவுதான் உங்களுக்கு. நான் நினைச்ச கால் பேர் கால் நீ கடை வந்து கால் பரவாயில்ல பண்ற நீ. ஒரு பழம் சாப்பிட்டா 20 ரூபாய் தம்பி. ஒரு பழம் எவ்வளோண்ணே? படிச்சு பயவேறிக்கு பார்த்தா ஒரு பழம் 20 ரூபாய் வழிகளை வரேன். ஒரு பழம் 20 ரூபா. ஆமா. நான் உங்கள்ட்ட எவ்வளவு கேட்டேன்? ஒரு பழம். ஒரு பழம் கேட்டேன். ஆமா. ஒரு பழம் தானே கேட்டேன்? ஆமா. ஒரு பழம் எவ்வளோ? 20 ரூபாய் ஒரு தம்பி. பழம் 20 ரூபாயா? ஆமா. அந்த ஜிபேல ஒரு பழம் 20 ரூபா போட்டேன். அப்ப என்ன 100 ரூபா கேக்குறீங்க? தம்பி தம்பி நான் தூக்கு நல்லா புரிஞ்சுப்பா. ஆ, ஒரு பழம் 20 ரூபாய். ஆ, நீ மொத்தம் 5 பழம் சாப்பிட்டு இருக்கிற. ஆ. ஒரு பழத்துக்கு காசு கொடுத்த. ஆ. நீ 4 பழத்துக்கு யார் பழம் காசு தருது தம்பி? அம்மா, என்னண்ணா அடியா ஒரு 5 பழம் ஒரு ஆளு, என்ன பண்றேன்னப்பா? 5 பழம் ஒரு ஆளுக்கு எப்படி சாப்பிட முடியும்? இதெல்லாம் யார் சாப்பிட்டு போடுது? அது நானே சாப்பிட்டேன். ஒரு பழம் எவ்வளோண்ணே? ஒத்துக்கிற மகாராஜா. அண்ணா நான் ஒத்துக்கிறேன். ஒரு பழம் எவ்வளோ? 20 ரூபாய் சொன்னேன். ஒரு பழம் 20 ரூபாயா? ஆமா. எவ்வளவு நான் பே பண்ணேன்? 20 ரூபாய். கட்டுதுண்ணே, கட்டுதுண்ணே. நான் ஒரு 5 பழம் கொடுத்தேன். 5 பழம் சாப்பிட்டேன் கடையில வாங்கி. ஆ, ஒரு பெத்தன்னு சொல்லு. ஆ. பழம் சொல்லாத. ஆ, எப்படி கேக்குறான் தெரியுமா? ஆ. ஒரு பழம் 20 ரூபாயா? ஒரு பெரிய பழம் 20 ரூபாய். அதுதான் சொல்லிக்கிறேன். அப்ப 5 பழத்தை எப்படி நான் சாப்பிட முடியும்? 5 பழத்தை பழம் சொல்லு. ஒரு பழம் 20 ரூபாயா? எப்படி வந்து ஒரு பாயிண்ட்? ஒரு பெத்த 20 ரூபா. தம்பி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சரி, சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ம். ஒரு பழம் 20 ரூபாய். 5 பழத்தை சாப்பிட்டுருக்கேன். 100 ரூபாய் கொடு தம்பி. 20 ரூபாய் கொடு. மீதி 80 ரூபாய் கொடு தம்பி. நான் கேக்குது உங்களுக்கு புரியுதாங்க? சொல்லு தம்பி. ஒரு பழம் 20 ரூபா தானே? ஆமா. ஒரு பழம் 20 ரூபா. ஆமா. ஆ? ஆமா. ஒரு பழம் 20 ரூபா. ஆமா. 5 பழம் சாப்பிடுவேன். நீ 5 பழம் நான் தான் கொடுத்தேன் கட் பண்ணி 5 பழம் 5 சாப்பிட்டேன். பழம் எப்படி ஒரு ஆள் சாப்பிட முடியும்? அப்ப நான் கட் பண்ணி கொடுத்தது என்ன பாச்சு? நான் தான 5 பழம் கட் பண்ணி கொடுத்தேன். முதல்ல வந்து ஒரு பழம் எவ்வளவு கேட்டேன்? ஒரு பழம் எவ்வளவு? 20 ரூபா தானே? 20 ரூபாய். சரி, ஒரு பழம், இந்த ஒரு பழம் 20 ரூபா. உன்ன வேற கடைக்கு 4 பேர் வந்து போடுற மகாராஜா வந்து ஒரு பழம் 20 ரூபா சொன்னீங்க. தம்பி நான் ஒரு பழம் 20 ரூபாய் சொல்லல. ஆ, கட் பண்ணி ஒரு பழம் ஒரு பீஸ் 20 ரூபாய்.
ஒரு பீஸ் 20 நீங்க சொல்லவே இல்லையா? ஒரு பழம் தானே 20. அவன் தான் 5 பழம் துண்ணா கரெக்டா இருக்கேன். யாராவது வட்டிக்கு வாங்கி கடை போட்டுருப்பாங்க, காலையில கிளம்பி வந்துட்டு 5 பாய்த்து துண்டு 20 ரூபாய் கொடுத்துருவாங்க. காலையில ஏமாத அண்ணா இங்க பாரு, ஒரு பழம் 20 நீங்க தான் சொன்னீங்க. நான் ஒரு பழம் 20 தான் சொன்னேன். ஆனா ஒரு பழம் சாப்பிட்டு போயிருக்கணும். 5 பழம் சாப்பிட்டுருக்கேன். நான் ஒரு பழம் தான் சாப்பிட்டேன். எல்லாத்தையும் ஒட்ட வச்சா கரெக்டா ஒரு பழம் தான் வரும். ஒரு பழம் தான் நீங்க 20 ரூபா சொன்னீங்க. ஒட்ட வைக்கிறாது வேற தம்பி. வேணா ஒரு பழம் 20 ரூபா தானே? ஒரு பழம் 20 ரூபாய் தம்பா. ஒரு பழம் 20 ரூபா நீ கொடுங்க. ஒரு பழத்தை சாப்பிட்ட பழம் 5 பழத்தை சாப்பிட்டுருக்க பண்ணி. 5 பழம் ஒரு ஆள் எப்படி நான் சாப்பிட முடியும்? என்னப்பா சாப்பிட்ட போய் நான் தான் போய் உனக்கு கட் பண்ணி கொடுத்தேன். விவரம் கடத்தமா பேசுறீங்க? எனக்கு விவரம் இல்ல. 5 பழத்தை நீ ஆட்டி போட்டு சாப்பிட்டு எனக்கு விவரம் பத்தலையா? இப்பயும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன் தம்பி. நீ பாரு காசு கொடுக்கணும் ஒண்ணு கூட எக்கட கட்டு போய் நான் ஒரு பழம் தான் சாப்பிட்டேன். நீ உருப்பட மாட்டேன் சொல்ற. உருப்பட மாட்டேன். நான் வட்டி வாங்கி கணக்கு 5 பழத்தை வாங்கி சாப்பிட்டு ஒரு பழம் சொல்லிட்டு போறேன். ஒரு பழம் தான் நான் சாப்பிட்டேன். நீ உருப்பட மாட்டேன். நான் சாப்பிட்டது ஒரே ஒரு பழம். கூட்டு போங்கண்ணே. ஒரு பழம் தான் எனக்கு ஒண்ணும் அவசியம். நீ போலாம். ஒரு பழம் எவ்வளவு தம்பி? நீ போலாம், நீ கிளம்பலாம். இல்லண்ணே ஒரு பழம் 20 ரூபா சொன்னாரு. 4 பேர் வந்தா இல்லண்ணே ஒரு பழம் 20 ரூபா சொன்னாரு. நான் ஒரு பழம் வாங்கி 20 ரூபாய் சாப்பிட்டேன். 5 பழம் சாப்பிட்டேன். 5 பழம் ஒரு மனுஷன் எப்படி சாப்பிட முடியாது? இது யார் துணி போடுறது? காசே கிளம்புன்றேன் நான். இந்த 5 பழம் நான் சாப்பிட்டேன். இந்த 5 பழம் ஒரு மனுஷன் எப்படி சாப்பிட முடியும்? அவர் அனுப்பாங்க தம்பி அனுப்பிச்சு விடு. காசே அவனுக்கு போப்பா. நீ நீ கிளம்பு. என்ன காமெடி? நான் வட்டி வாங்கி கடை வச்சிருப்பேன். 5 பழத்தை சாப்பிட்டு நீ ஒரு பழம் 20 ரூபாய் கொடுத்துட்டு போவேன். மீதி 40 யார் தரத்த? நான் உங்களை படம் பிடிச்சிட்டு என்ன சொல்ற தம்பி? தமிழ்ல தான் சொன்னேன். உங்களை படம் பிடிச்சிட்டு படம் பிடிக்கிறாங்களா? பாகுபலி படம் 2. நான் 5 பழம் சாப்பிட்டேன். தம்பி தம்பி திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல நான் கேக்குறேன். 5 பழமா சாப்பிட்டேன். 5 பழம் சாப்பிட்டு நான் தான் தம்பி கட் பண்ணி கொடுத்தேன் உனக்கு. 5 பீஸ் சாப்பிட்டேன்னு சொல்லுங்க. 5 பீஸ் அதுல இருக்கீங்க. நான் 10 வருஷமா கடை வச்சுக்கிறேன். பழம் தான் சொல்லி கொடுத்துறேன். 5 பீஸ் தான் சாப்பிடுறேன் நானு. 5 பழம்னா ஒரு பழம் இது. பீஸ் சொல்றாரு. இது பீஸ் இது பழம். அப்படி கஸ்டமர் தெளிவா சொல்லுங்க. பீஸ்னு சொல்லுவாரு. இருந்தாலும் எனக்கு ஒரு 80 ரூபாய் கொடுத்துட்டு போ தம்பி. 80 அண்ணே நான் உங்களுக்கு 500 ரூபாய் தரேன். ஓகே தேங்க்ஸ் தம்பி. கை கட்டுங்க. 80 ரூபாய் பண்ணியா? ஆமா ஆமா. அது பண்ணிடுவா. ஜிபே பண்ணுப்பா. பண்ணிடுறா. தம்பி ஜிபே பண்ணு. சரி. அது பீஸ்னு சொல்லு. நீ பாருங்க பழம் பழம் என்ன ஒரே கன்ஃபியூஸ் ஆகுது. அண்ணே 80 ரூபாய் போட்டேனே. சரிப்பா சரிப்பா. சும்மா காமெடியா? தப்பா நினைச்சீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாகை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நாளை 360 நாளை இல்லையா? நாகை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைப். நாகை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நன்றியா. Hi guys, this is Nagai 360 Prankster Sarmesh. நாங்க Nagai 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம். சீப் அண்ட் பெஸ்டா உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட Nagai 360 சேனல்ல 27 lakh சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். Nagai 360 Fire சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல Nagai 360 Fire 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.